Hi students, இப்போ பார்க்க போகிற substrate வந்துட்டு glycerol. So definition என்ன சொல்கிறோம்? Gluconeogenesis, synthesis of glucose from non-carbohydrate substance. இந்த non-carbohydrate substanceல 4 எக்ஸாம்பிள் சொன்னோம். glycerol, propionyl-CoA, lactate and glucogenic amino acids. இப்போ இந்த glycerol பற்றி பார்ப்போம். glycerol யூஸ்வலாக எங்கே சிந்தசிஸ் ஆகுதுன்னா adipose tissue. யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் நம்ம லிவர் அண்ட் மசில்னு பார்த்தோம். இங்கே மட்டும் லிவர் அண்ட் அடிப்போஸ் டிஷ்யூ. இந்த அடிப்போஸ் டிஷ்யூவில் உள்ள ட்ரைஅசைல் கிளிசரால்ஸ் எல்லாம் ஹைட்ரோலைசிஸ் நடக்கும்போது, தட் இஸ் லைப்போலைசிஸ் நடக்கும்போது தான் நமக்கு கிளிசரால் கிடைக்குது. இந்த கிளிசராலுக்கான ஹார்மோன் வந்துட்டு ஹார்மோன் சென்சிட்டிவ் லைப்பேஸ், ரைட்டா, என்சைம். இந்த ஹார்மோன் சென்சிட்டிவ் லைப்பேஸ் என்சைம்னால தான் டிஏஜியிலிருந்து நமக்கு கிளிசரால் கிடைக்கும், ரைட்டா, நம்பர் 1. நம்பர் 2, இந்த கிளிசரால் வந்துட்டு பிளட் ஸ்ட்ரீம் வழியாக நமக்கு லிவருக்கு வருது. ஏன்னா லிவரில் தான் கிளிசரால் கைனேஸ்ன்ற என்சைம் இருக்குது, அடிப்போஸ் டிஷ்யூவில் கிடையாது. ஸோ இந்த கிளிசரால் கைனேஸை வச்சுட்டு கிளிசரால் என்ன ஆகுது, கிளிசரால் 3 பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகுது. இந்த கிளிசரால் 3 பாஸ்பேட்டுடைய ஃபேட் ஆஃப் கிளிசரால் 3 பாஸ்பேட் கேட்டிங்கன்னா 2 பாயிண்ட். ஒன்று, அது டிஏஜி சிந்தசிஸ், ட்ரைஅசைல் கிளிசராலை திரும்ப சிந்தசிஸ் ஆகலாம், அல்லது அது கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் இஸ் கன்வெர்டட் இன்டு டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் அண்ட் தென் ப்ரொடியூசஸ் குளுக்கோஸ், தட் இஸ் குளுக்கோனியோஜெனிசிஸ், ரைட்டா. நமக்கு கிளிசரால் 2 பாயிண்டில் யூஸ் ஆகுது. ஒன்று டிஏஜி சிந்தசிஸ், ட்ரைஅசைட் கிளிசரால் சிந்தசிஸ், ட்ரைக்ளிசரைட் சிந்தசிஸ். இன்னொன்று குளுக்கோனியோஜெனிசிஸ், ரைட்டா. கிளிசரால் கைனேஸ் வந்து லிவரில் மட்டும்தான் இருக்கும், அடிப்போஸ் டிஷ்யூவில் இருக்காது. அதனால தான் லைப்போலைசிஸ் நடந்து கிடைக்கிற கிளிசரால் லிவருக்கு வந்தே ஆகணும். லிவரில் வந்து தான் அந்த கிளிசரால் 3 பாஸ்பேட்டாகவும் குளுக்கோஸாகவும் கன்வெர்ட் ஆகும். ஓகே, இப்போ இந்த குளுக்கோனியோஜெனிசிஸால் நமக்கு கிடைக்கிற பிளட்டால் என்ன சிக்னிஃபிகன்ஸ், என்ன இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். பிளட் குளுக்கோஸ் ரெகுலேஷன் இதனால தான் நடக்கும், ரைட்டா. ஸோ மெயின்டைன்ஸ் தி பிளட் குளுக்கோஸ் லெவல் பை குளுக்கோனியோஜெனிசிஸ். அதனால தான் நம்ம இந்த 4 சப்ஸ்ட்ரேட்டையும் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கிறோம். மறக்காமல் இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் எழுதிருங்க. இங்கே ஆர்கன் 2 தான். ஒன்று அடிப்போஸ் டிஷ்யூ, அதிலேருந்து கிளிசரால் ரிலீஸ் ஆகி லிவருக்கு வரும். அதே மாதிரி கிட்னிக்கும் போகும். ஏன்னா கிட்னிலையும் அந்த கிளிசரால் கைனேஸ் என்சைம் இருக்கிறதால அங்கேயும் கிட்னி கன்வெர்ட் பண்ணி நமக்கு கிளிசரால்லேருந்து எனர்ஜியை கொடுக்கும், சரியா. So these 2 functions are very very important for your substrates of gluconeogenesis. இன்னொரு கிளைகாலிசிஸ் பற்றியும் சொல்லுவாங்க.